ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ வீடியோவில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கேக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ கேக் ரெடி பண்ணலான்ட்டு 2 கப்பு அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. 400 கிராம் கிட்ட நான் எடுத்திருக்கேன். ஒரு கப்போட மெஷர்மெண்ட் வந்து 200 கிராம். ஸோ 400 கிராம் எடுத்துகிட்டு அதை நல்லா சலிச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்ட்டு நானே யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதை ஃபுல்லாக சலிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கிங் சோடா வந்துட்டு 1 ஸ்பூனும், அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1½ ஸ்பூனும் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது வந்து 1 கப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, 1 கப் மாவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அதில் 3/4 கப்பு சுகரு, அப்புறம் வந்து அதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் அளவு வந்து பேக்கிங் சோடா வந்து கம்மியாக ஆட் பண்ணணும். ஸோ அதுதான். ஸோ இது எல்லாமே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால கொக்கோ பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பனானா கேக் ரொம்ப பிடிக்குன்றதுனால பனானாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு முட்டை, நான் வந்து 2 கப்பு வந்து மாவு எடுத்திருந்தேன். அதனால் 1½ கப் சீனி, அப்புறம் வந்து ஒரு பனானா, அதில் வந்துட்டு கொஞ்சம் ஆயில், அதில் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். பட் நான் வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். பெருசாக அந்த எண்ணெயோட ஸ்மெல் வரும் அப்படின்னாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு வரல. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு பனானாவும் சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஹீட் ஆகாத மாதிரி ரிவர்ஸ் மோடில் வந்து பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சி வரும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க, டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இது எல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அது எல்லாமே எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மாவு, அதில் வந்து போட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது, ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து குக்கரில் தான் வச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூ பேப்பர் என்கிட்ட இல்லை, அதனால் சும்மா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து நெய்யோ ஆயிலோ ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த பேப்பரை போட்டு அதுலேயும் கொஞ்சம் நெய் போட்டு சுற்றிலும் தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சுற்றி நல்லா ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு கலவை இருக்குது இல்லையா, ஸோ அதையுமே போட்டு வச்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கேக் வந்து குக்காகி வரும்போது டபுள் ஆகும்ல, நான் வந்து குக்கரில் வந்து 3/4 அளவுக்கு வச்சுருந்தேன். ஸோ அது குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து பெரிய குக்கர், அதில் இப்போது 1 கப்புக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 2 மடங்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து டேஸ்ட் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தது. பட் சென்டரில் மட்டும் கொஞ்சம் குக் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மற்றபடி மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டு தான். ஸோ என்கிட்ட வந்து பெரிய குக்கர் இல்லை, அதனால் சாப்பிட்ணுன்ற ஆசையில் சும்மா ஏதோ அப்படி பண்ணிட்டேன். பட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா பனானா இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம், எக்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மைதாவில் செய்கிறத விட கோதுமாவில் செய்யுங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்துட்டு ஆல்ன்ற கொடுத்தீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு குயிக்காக வந்து சேரும். ஸோ கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 ரிப்பன் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி நான் ஸ்பூனில் எடுத்து விடும்போது அது அப்படியே மடங்கி விழுதில்ல, ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி பதம் வந்தோடனே அதை அப்படியே வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ செட்டிங் பண்ணுவேன் பாருங்கள், அப்படி தான் சாதாரணமாக ஒரு பேப்பர் வச்சு தான் பண்ணேன். லைட்டாக கீழே வந்து அடி பிடிச்சிருந்துச்சி. அதில் என்னத்த பண்ணேன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் ஞாபகம் வந்துச்சு சிம்மில் வச்சே குக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள். தமிழ் புத்தாண்டு வேறு வருது. எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோரும் எங்கே போகிறதா பிளான் வச்சுருக்கீங்க, இல்லை போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன விசேஷம் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களோட முடிவு என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தவங்களும் இந்தந்த நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, ஸோ அது என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
கேக் வந்து குக் பண்ணும்போது நல்ல வாசனை வந்துச்சு. அந்த பனானா கேக்கோட ஸ்மெல் வந்து அப்படியே வந்தது. அதே மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் நல்லாவே சாஃப்ட்டா இருந்தது. சென்டர்ல மட்டும் நான் கொஞ்சம் சொன்ன மாதிரி குக் ஆகல. அதாவது ஸ்பேஸ் இல்லாம அது டபுள் ஆயி வரும்போது ஸ்பேஸ் இல்ல. இப்ப பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3/4 அளவுக்கு அந்த மாவு இருந்தது. ஸோ குக் ஆகும்போது ஃபுல்லா ஆயிருச்சு. அ அடுத்து குக் ஆகுறதுக்கு அதுக்கு ஸ்பேஸ் இல்ல. இங்க பாருங்க இப்படி இருந்தது. சென்டர்ல மட்டும் ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இருந்தது. பட் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சமா தான் குக் ஆகாம இருந்தது. மத்தபடி லைட்டா புடிச்சிருந்தது. நான் சொன்னேன்ல அந்த மாதிரி. ஸோ பேப்பர் வச்சிருக்கேன். அது அழகா எடுக்கறக்குமே வந்துட்டு அழகா விழவும் செஞ்சுருச்சு. ஸோ அத அப்படியே செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். திடீர்னு ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸோட சைஸ் கேட்டாங்க. சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் திடீர்னு நைட் வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரெஸ் அப்புறம் 2 நைட் ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன் என்னாச்சுன்னு கேட்டா, அவங்க வந்து இந்த ஷோகேஸ்க்கு போட்டிருப்பாங்கல்ல, அது பார்த்தேன். பிடிச்சிருந்துச்சி. நல்லா இருந்துச்சு. உனக்கு சூட் ஆகும்ன்ட்டு தோணுச்சு. உடனே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. அந்த டாப்பே வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வெயிட் இருந்தது. டாப்போட ரேட்டு 1600 கிட்ட இருந்தது. அதோட ஒர்க்கு அப்புறம் ஃபினிஷிங்கு, இங்கே பாருங்கள் அதெல்லாம் டிசைன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு பிடிச்ச கிளாத்து அதே மாதிரி நல்லா லென்த்தாவும் இருந்தது. நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. இதை நம்ம பிடிச்சி அடிக்கணும், ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது இல்ல. அதிலேயே கயிறு மாதிரி இருந்தது. நம்ம அதை ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபிட்டாக இருக்கும். கை மட்டும் ஒரு 2 இன்ச் உள்ள தள்ளி வச்சிட்டோம்னா ஓகே ஆயிரும். அப்புறம் இந்த நைட் ட்ரெஸ்ஸுமே கலர் ரொம்பவே சூட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சந்தோஷங்கள் வந்து ஹஸ்பண்ட் மூலியமா கிடைக்குது அப்படின்றதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ அப்படியே அந்த டேவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா, மழை வர்ற மாதிரியே இருந்தது. கிளைமேட்டு சூப்பராக இருந்தது. குற்றாலம் பக்கத்தில் இருந்த மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 முல்தானி மட்டி சோப் வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அதையுமே ரேப் பண்ணி குட்டி பாக்ஸில் அப்படியே ஃபிட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்மக்கிட்ட வந்து நிறைய ஹேண்ட்மேட் சோப்ஸு, ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக நீட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கம்மிங் சூன் மண்டே வந்து நலங்கு மாவு எல்லாமே ப்ராசஸ் சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஸோ அதுவும் பேக்கிங்லாம் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் தந்திருக்கீங்க. நிறைய சப்போர்ட் தந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸு. ஸோ சொல்லணும்னு நினச்சேன். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என்னோடய பேக்கிங் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு அதிகமான ரேட் வந்து வாங்குறதில்ல. ஸோ முன்னாடியே வந்து நான் சொல்லியிருப்பேன். நம்மளோட ப்ராடக்ட் ஏன் ரேட் வந்து கம்மியாக இருக்குது, அதற்கும் நம்மளுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றதுமே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி யூடியூப்லேயுமே வந்துட்டு பார்த்துட்டு நிறைய பேர் யாருன்னே தெரியாத கஸ்டமர்ஸுமே வந்து நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு மூவ் பண்ண முடியாது. ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் உண்மையாகவே. தெரிஞ்சவங்களை விட தெரியாதவங்க இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணும்போது இன்னுமுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தெரிஞ்சவங்களையுமே ஒரு சில பேர் முன்னாடிக்கே இப்போ வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல விஷயந்தான். நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்னும் வேறு என்ன ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட தேவைகள் என்னவோ அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடாக கொண்டு வந்துடலாம். ஸோ வந்து பப்பி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு எனக்கு அண்ணா. ஸோ அவங்க வந்து வீட்டில் பப்பி இருக்குது எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்க. ரீசெண்ட் டேஸில் நம்ம ஒரு 2 லிட்டர் ஆயில் கூட கொடுத்துருந்தோம்ல, அவங்க வந்து பப்பி இருக்குது எடுத்துக்கோண்டு ஹஸ்பண்டை போய் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். சில பெட்ஸ்லாம் வந்து புதுசாக இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடும், இல்லை செட் ஆகாது, தள்ளி போய் நிற்கும், அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்ல. பட் இவங்க வந்து நம்ம கூட அப்படியே க்ளோஸ் ஆயிட்டாங்கங்க. அவங்க பேர் வந்து அமுலி. அமுலி வந்து இனி அடிக்கடி நம்மளோட விலாக்லலாம் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பட்ரோஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஒரு கப் வந்து உடஞ்சிருந்துச்சி. ஸோ அதுலேயுமே செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அன்னாச்சி கொண்டை இருக்குல்ல, அது வந்து தழுக்க வச்சுருந்தேன். அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டுட்டு அதை வந்து தழுக்க வச்சுருந்தேன். எப்போ அப்படின்னா பொங்கல் அப்போ. ஸோ வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இப்போ வந்து ஏப்ரல் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஏப்ரல். ஸோ அந்த டைம் 3-4 மந்த்து கிட்ட ஆச்சு. அது நல்லாவே க்ரோ ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த பிளான்ட் எனக்கு காட்டிடுச்சு. இவனை பாருங்கள், காலையிலேயே நல்லா ஷாம்பு போட்டு பாத் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே விட்டாச்சு.
பால் அண்டு சாதம் வச்சு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே எனர்ஜிட்டிக்காக இருக்காங்களாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எந்த விதமாக காசு, பணம் எதுவுமே இவங்களுக்கு நம்ம கொடுக்க வேணாம். சாப்பாடு மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதும். மனுஷங்கள விட ரொம்ப பியூரான அன்பு நம்ம மேலே வச்சுப்பாங்க. எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. சட்டுன்னு விட்டும் போக மாட்டாங்க. எனக்கு இப்படி தாங்க பிடிக்கும் வாழ்க்கை. ஸோ கார்டன்லேருந்து இந்த கொடையும் நம்மளுக்கு கிடச்சிது. தேங்க் யூ ஸோ மச்.